हरे कृष्णा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे இனிய மாலை பொழுதில் அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம். ஹரே கிருஷ்ணா. இன்றைய தினத்தில் அருமையான நாட்கள். இன்றைய பொழுது நம்ம இங்கே எல்லாரும் கூடி இன்றைய உபன்யாசம் கேட்க வந்த அனைத்து பக்தருக்கும் என பணிவான அன்பான மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ஸ்ரீல பிரபோதாக்கு நான் அவருடைய ஸ்தாபக ஆச்சாரியர், அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதுபடி நம்ம செஞ்சாலே போதும். ஸோ அதே மாதிரி இது கிருஷ்ணனுடைய ஆசையும் கூட. ஏன்னா கற்றுண்ட ஆத்மாக்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால அப்ப நம்ம என்ன ஆச்சுன்னா, இந்த கிருஷ்ணனோட ஒரு இயக்கம் அதாவது சாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்ரீல பிரபுபாத மாதிரி ஆச்சாரியான இதை அனுப்பி அவர் இந்த உபதேசத்தை திரும்பியும் நிலைநாட்டினார். ஏன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த கீதை என்பது இந்த கீதையை நம்ம ஏன் இது நம்ம படிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அர்ஜுனர் அப்ப பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் தெரிஞ்ச வள்ளலாக திகழ்பட்டாலும் உலக ரீதியாக, ஆனால் சிறு அறியாமையை தான் அவர் அப்படி பேச வச்சுச்சு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த குறை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறியாமை ஒரு காரணம். அப்போ அந்த அறியாமையை எதை மூலியமா நம்ம திருத்தலான்னா, எதை மூலியமா நம்ம திருத்திக்கலான்னா, எதை மூலியமா நம்ம நம்மளை மாற்றிக்கலான்னா கிருஷ்ணனுடைய உபதேசம். அப்போ இந்த கிருஷ்ணனுடைய உபதேசம் புரியணும், அவரை பற்றி தெரியணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு வாய்ப்பு அமையுதுன்னா சாது சங்கம் மூலியமாக. அப்போ அந்த சாது சங்கம் மூலியமா எங்க கிடைக்குதுன்னா இந்த கிருஷ்ணனுடைய இயக்கத்தின் மூலியமா தான் கிடைக்குது. ஏன் கிடைக்குதுன்னா உண்மையுருவில் கிருஷ்ணரே ஆரம்பத்துல யார்கிட்ட சொன்னார் இந்த உபதேசத்தை? சூரிய பகவானோட பேரு யுவஸ்வான். அது அப்படியே சங்கிலி தொடரா கடைசியா சில குருபாதா அப்படிமா இங்க ஒரு கோட்பாட்டு செஞ்சு பொருள் ஒரு இது பண்ணி அதை அப்படியே கொடுக்குறாரு. ஈவன் நம்ம இந்த கலியுகத்துல சமஸ்கிருதம் படிக்க கத்துக்கிட்டாலும், சமஸ்கிருதமே பண்டிட்டா இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமா படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் இந்த மாதிரி கீதை பொருளுடைய சில ஆச்சாரியர்கள் மூலியமாக பரம்பரை சிஸ்டமோட நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இது மூலியமா கத்துக்கிறதுனால நமக்கும் கிருஷ்ணருக்கு என்ன பந்தம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த ஸ்லோகம் அத்தியாயம் 3 பதம் 25. சக்தா கர்மண்யாவித் வம்சோஹோ யதா குர்வந்தி பாரதஹ பூஜ்யத் வித்வம்ஸ் ததா சக்தஸ் சிகிஷு லோகே சங்கரஹம். பலனில் பற்றுது கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வதை போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. அறிவியல் ஸ்லோகம். சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா பகவான் 24 என்ன சொல்றாங்கன்னா, நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமலில் இந்த உலகங்கள் எல்லாம் சீரழிந்து விடும், தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன், அதன் மூலம் எல்லா உயிர் வாழிகளின் அமைதியும் அழைத்தவனாகி விடுவேன் அப்படி சொல்லிட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் 2 விதமான நபர்களை பிரித்து சொல்றாரு. யார் அந்த 2 விதமான நபர்கள் பார்க்கும்போனா, சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுற விஷயம் ஒன்று கர்ம காண்டி, இன்னொரு பார்த்தீங்கன்னா பக்திய யோகி. ஸோ யோகினா பல விதமான யோகி இருக்காங்க சொல்லியிருக்கா இல்லையா? அஷ்டாங்க யோகி இருக்காங்க, ஞான யோகி இருக்காங்க. ஸோ அவங்களோட பெட்டர் பார்த்தீங்கன்னா பக்தி யோகி. பக்தி யோகினா கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுறவங்க, கிருஷ்ண கான்சியஸ்ல ஈடுபடுறவங்க. அப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, சக்த கர்மாணி அபிகம்சோ
யதா கூர்வந்தி பாரதா, பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வதைப் போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். கூர்ய வித்வம்ஸ் ததா சக்தஸ் சிகிஷு லோக சங்கரகம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்களை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது. சோ கர்ம காண்டி, அதாவது பற்றுதல் கொண்டவர் அட்டாச் ஒர்க்கர், அப்புறம் டிட்டாச் ஒர்க்கர் பற்றுதல் இல்லாமை பக்தி யோகி. சரியா? அப்ப வந்து பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, ரெண்டு விதமான நபர் இருக்காங்க. அதாவது ஒண்ணு பற்றுதல் உடையவர், உலக பந்தத்துல பற்றுதல் உடையவர். ரெண்டாவது பற்றுதல் இல்லாதவர். அதாவது பற்றுதல் இல்லாதவனா யாரை சொல்றாருன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உணர்வுல இருக்கிறவங்க, பக்தி சேவை பக்தி தொண்டில் ஈடுபடுறவங்க. ரெண்டு பேரும் ஒரே மாரி செயலை செஞ்சாலும் ஆனா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, அதாவது அறியாமையில் இருக்கிற செயல் செய்யறவங்க, அப்புறம் அறிஞர் சொல்றாரு வித்வான்ஸ். இங்க வந்து ரெண்டு அந்த அழகா அந்த சான்ஸ்கிரிட் அந்த இது அந்த ஸ்லோகத்தை நம்ம கோர்க்க தெரிஞ்சு அழகா செய்யலாம். சோ கர்மாணி விதிக்கப்பட்ட கடமைகள். சரியா? சக்தஹ அவிபம்சோ, சக்தஹ கர்மாணி அவிபம்சோ. சக்தஹனா என்ன அர்த்தம்னா, சக்தஹனா என்ன அர்த்தம்? பற்று கொண்டவர். அதாவது அறியாமையில் இருக்கிறவங்க, பற்று கொண்டவங்க. அதுதான் சக்தா கர்மாணி அவிபம்சா. அதாவது பற்று கொண்டவங்க அறியாமைங்கிற யார் வந்து அட்டாச்மெண்ட், இந்த உலகத்தோட பந்தமா இருக்கிற அட்டாச்மெண்ட் பற்றுதல் இருக்கோ, இந்த உலகத்தோட இது அதாவது இந்த அபிபம்சோஹோ அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணரு. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா என்ற பேசிக் விஷயமே தெரியாதவனே அபிபம்சோ. அவர் தான் சக்தஹா பற்று கொண்டிருப்பார். ஜதா குர்வந்தி பாரதா, பாரத குல தோன்றில் அர்ஜுனாவை அப்பப்ப கிருஷ்ணர் வந்து தனஞ்சயா பாரதா குந்தியின் மகனை அப்படிலாம் சொல்லி திட்டுவார். இப்ப கூட என்ன சொல்றாருன்னா பாரதான்னு சொல்ற அர்ஜுனா, அதாவது இந்த பற்று கொண்டு செய்யறவன் இருக்கானே, கடமை செய்யறானே, அவன் வந்து இக்னோரன்ல இருக்கான், அதாவது அறியாமையில இருக்கான். அறியாமைனா பேசிக்கா என்னன்னாக்கா, நான் இந்த உடல் இல்ல, நான் ஒரு ஆத்மா, இந்த விஷயமே தெரியாம அவன் மனம் போல பொருளை வாழ்ந்துட்டு இருக்கான். ஓகேவா? யதா பூர்வந்தி பாரதா, இது போல செய்யுங்க. அதே மாதிரி கூர்ய வித்வன் ததா ஆசக்தஹ, அங்க சக்தஹ அபிபம்சஹ பற்று கொண்டவன் அறியாமை. இங்க வித்வான் ஆசக்தஹ, வித்வான்னா அறிஞர். நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா என்று தெரிஞ்சு எனக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த விதமான பற்றுதல் கிடையாது. இந்த உலகம் என்பது தற்காலிகம், நான் வாழ்ந்து கொண்டிருக்க உடல் தற்காலிகம், எனக்கும் கிருஷ்ணருக்கும் நித்தியமான சம்பந்தம் இருக்கு. நான் அவர் முதலாளினா நான் தொழிலாளி. அதாவது அவர் வந்து பகவான், அவர் எஜமான், நான் சேவகன் என்ற விஷயத்தை தெரிஞ்சு செய்யறவன். சோ இது புரியுதா? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறாரு. அவ செய்யற விஷயத்தை வந்து இந்த பரிந்துரைக்க விஷயம் இருக்கல, கர்மாணி செய்யக்கூடிய கடமை இருக்கல, சிகிரிஷு லோக சங்கரகம் நல்ல பொதுமக்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். அதாவது பொதுமக்களுக்கு வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரியா? இப்ப வந்து உதாரணம் கொடுத்தாதான் நம்மளுக்கும் அது தெளிவா புரியும் எந்த விஷயமும் சரி. அப்ப இந்த ஸ்லோகத்துல ரெண்டு விதமான நபர் பத்தி பேசுறாரு. ஒன்று பற்று உடையவன், அவன் அறியாமையில் இருக்கான். ஒன்று அறிஞர், தான் யாரு, பகவான் யாரு, எனக்கு அவருக்கு என்ன சம்மதம், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே அனைத்தும் தற்காலிகமானது என்று தெரிஞ்சு இருக்கிறவன் வித்வான். அவன் ஆசக்தோடு இருக்கான். ஆசக்தனா பற்று இல்லாமல் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய செயல் ஒரே மாதிரி இருந்தாலும் வெவ்வேறு இது விஷயமா காட்டுது. அப்ப உதாரணத்துக்கு நான்
ஒரு மனுஷனா பிறந்துட்டா எல்லாரும் சாப்பிடணும் இல்லையா? சாப்பிடணும், சாப்பிடாம இருக்க முடியாது. சரியா? அப்ப சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்றேன், கருமியா இருந்தா, அதாவது இந்த உலகத்தோட சக்த அபிபம்சா இருக்காங்களா, சக்தா பற்று கொண்டவன் தனக்கு பிடித்தமான பதார்த்தம், அதாவது வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ஃப்ரூட்டா இருக்கட்டும், என்னென்னமோ வாங்கணும், வாங்கிட்டு இல்ல புடின்னு ஒரு சமையல் செஞ்சுட்டு அப்படியே எடுத்து கப கப கபன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிட ஆரம்பிச்சிடும். இது சக்தா பற்று கொண்டவன். உதாரணத்துக்கு சொல்றேன், புரியுது? அதாவது அவன் அறியாமை, அவனுக்கு பகவானுக்கு அவர் எஜமான், நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் ஈவன் அது சைவம் அசைவம் இல்லை இரண்டுமே இருந்தாலும் பகவானுக்கு அதை நம்ம நைவேத்தியம் பண்ணாமல் இருந்தால், அவருக்கு அர்ப்பணிப்பணம் இருந்தால் அது பாவத்தை உருவோம். அந்த விஷயம் தெரியாம அது சாப்பிடணும். ஏன்னா அவனுக்கு எல்லாத்துலேயும் அட்டாச்மெண்ட் இருக்கு, பற்றுதல். ஆனால் வித்வான் இருக்கான்ல, வித்வான் பற்றுதல் இல்லாதவன். ஆனால் அவன் செய்யக்கூடாது. அதே அந்த வித்வான் போய் ஒரு பொருளை வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு போய் கடையில் ஒரு அரிசியோ பச்சை பயிரோ இல்லை பருப்போ எதா வாங்கிட்டு சமையலை செஞ்சுட்டு பக்தன் என்ன பண்ணுவாரு, சமையல் செஞ்சுட்டு டமாரன் சாப்பிடுவாரா? என்ன பண்ணுவாரு? பகவானுக்கு நைவேத்தியம் பண்ற. ஏன் நைவேத்தியம் பண்றோம் நம்ம? ஏன் நைவேத்தியம் பண்றோம்? ஒரு வேலை இல்லையா? கிருஷ்ணருக்கு அந்த பிருந்தாவனத்துல சாப்பாடு இல்லையா? நம்ம கொடுக்கலாம், அவர் பட்டினியா இருப்பாரா? எஸ், நம்ம சமைக்கிற பொருள் எல்லாமே சொந்த குழம்புக்காக சாப்பிட்டா, அதாவது வெஜிடபிள் சாப்பிட்டா, வெஜிடபிள் தான் சாப்பிட்றோம் நம்ம நினைக்கலாம். அதாவது கோழி கரெக்ட் வெட்டி அது சாப்பிட்றதுனால பாவம். அந்த அந்த தானியங்களும் சரி, அதை நம்ம இஷ்டப்படி சாப்பிட்றதுனால அது பாவத்துக்கு உட்படுதா இருக்கு. அப்போ பகவானுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறதுனால அவர் எல்லாம் டேக்கே பண்ணிக்கிறாரு. அப்போ அவர் டேக்கே பண்ணிட்டு கொடுக்குறப்ப கருணையாக கொடுக்குறாரு. பிரசாதம், கருணை, மசி. அப்போ கொடுக்குறப்ப அவருடைய குணாதிசயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. சாப்பிடுமா? அதுக்கு தான் இந்த அறியாமையில் இருக்கிறவங்களுக்கும் அறிஞருக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுமே ஒரே செயல் தான் செய்கிறாங்க, ரெண்டுமே சமைக்கிறாங்க, ரெண்டுமே சாப்பிட்றாங்க. ஆனால் கருவி பற்றுதல் அட்டாச்மெண்ட் இருக்கிறவன் அந்த சமைச்சு சாப்பிட்றப்ப அவனுக்கு அந்த ஒரு பொருள் அந்த பாவமாக தெரியுது, பாவமாக போகுது. ஆனால் பக்தன் சமைச்சு அவனை பகவானை நைவேத்தியம் பண்ணுறப்ப அது என்னவா இருக்கு? கருணையா வருது. சரிங்களா? ரெண்டுமே ஒரே செயல், ஆனால் வித்தியாசம் இருக்கா இல்லையா? புரியுதுங்களா? அது மாதிரி தான் கிருஷ்ணர் சொல்றாரு. செய்யக்கூடிய செயல் ஒரே மாதிரியா இருந்தாலும் சக்தகா அபிபம்சா இருக்காங்க, பற்றுதல் கொண்ட அறியாமையும், அப்புறம் வித்வான் அறிஞர் ஆசக்தர் வித்வுட் அட்டாச்மெண்ட் பற்றுற்றி செயல்படுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் செயலும் நம்ம செய்யறப்ப பார்க்கறப்ப ஒரே மாதிரி இருந்தாலும் வெவ்வேறான விஷயத்தை நம்ம குறிக்கணும். சரியா? இப்ப இந்த அட்டாச்மெண்டோடு வாழ்றாங்கள அவங்களா இருக்கட்டும், அது பற்று உடையவங்களா இருக்கட்டும், சக்தாவா இருக்கட்டும், ஆசக்தவா இருக்கட்டும். சக்தகான கருவினாக்கா உடனே, அதாவது செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் பலனை எதிர்பார்த்து செய்யறவங்க, பலனை எதிர்பார்த்து செய்வாங்க. ஆனா ஆசக்தகா இருக்காங்கள பலனை எதிர்பார்க்காம செய்வாங்க. இப்ப இந்த சக்தகா இருக்காங்கள இவங்க வேலைக்கு போறாங்க, ஆசக்தாவும் வேலைக்கு போறாங்க. அதாவது பற்று உடையவனும் வேலைக்கு போறான், பற்றுதல் இல்லாதவனும் வேலைக்கு போறாங்க. இப்போ பற்று இல்லாதவங்க யார் இருப்பாங்கன்னா கிருஷ்ண உணர்வு இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. அப்போ அவங்க வேலைக்கு போகும்போது தனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஊதியம் சம்பளம் இருக்கு, அது போதுமான அளவுக்கு குடும்பத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு மீதி பணத்தை பகவான சேவையில் எப்படி செலவிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க தன்னுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தெல்லாம் கரெக்டாக இது பண்ணுவாங்க. பட் அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்காங்களா, சக்தாக இருக்காங்களா, இன்னும் அறியாமையில் இருக்காங்களா, அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே நான் அனுபவிக்கணும், நான் இந்த விஷயத்தை எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, மாதம் ஊதியம் சேலரி எடுத்துட்டு பிறகு அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை எல்லாம் ஈடுபடுத்துவாங்க. ரொம்ப பாவகாரண கிளப் போறவங்க இருக்காங்க. கிளப்புக்கு எதுக்கு போறாங்க? கிளப் பார் கிளப், ஆல்கோல்
தெரியல கிளாப். அது எதுக்கு போறாங்க? என்ஜாயா இருக்காங்களா? உண்மையாவே என்ஜாயா இருக்காங்களா? நோ. அந்த ஒரு நாள் என்ஜாய். ஏன்னா என்ஜாய் இல்ல மாதாஜி. என்ஜாய் என்ற சொல்லு என்ற பேர்ல அவங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க. அது பெரிய அறியாமை. இப்ப புரியாத பாட்டும் ஓடுவாங்க, புரியவே புரியாது. அப்புறம் மது வேற இருக்கு, போதை வஸ்து அது உட்கொண்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த இரவு பொழுது பூரா ஆடுறாங்க. மறுநாள் திரும்பி ஏச்சி வஞ்சி வருது, தலைவலி வருது, எல்லாம் செய்வாங்க. முடிச்சுட்டு சரி பொழப்பா அப்படின்வாங்க. திரும்பி பார்த்து அதுக்கே போவாங்க. புரியுதுங்களா? இது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியத்தை நான் இந்த விஷயத்துல பற்றுறதுக்கு நான் அனுபவிக்கணும் அப்படின்னு விஷயத்த அனுபவிச்சு செய்யறாங்க. ஆனா பக்தனும் சம்பாதிச்சானா அவன் என்ன பண்ணுவானா, அவனும் ஆடுவான் தான். அவனும் கிளாப்ல போய் ஆடுறாங்க, பக்த எங்க ஆடுவான்? பகவான் நாம சங்கீர்த்தனை ஆடுவான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இந்த நாமத்தை உச்சரித்து சொல்ல 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 அது காதல கேட்டு கேட்டு அவனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த உறவை நீடிச்சு அந்த உணவு இதனால நான் தெரியாம இருந்துட்டேனே கிருஷ்ணா, உனக்கு எனக்கும் இந்த நெருங்கிய உறவை நான் மறந்து போயிட்டேன். அந்த ஒரு இதுல பிரேம தரத்துக்கு வரத்துக்காக நம்ம அந்த ஆடி பாடி சந்தோஷம் அடையும். அதுவும் உண்மையான இது. பிருந்தாவனத்தில் ஆடுவாங்க, பாடுவாங்க, கொண்டாடுவாங்க, குதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அதே விஷயம் தான் சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் செஞ்சாரு. அதுதான் நம்ம பின்பற்றோம் அந்த அடிச்ச உரை. எஸ், ஏன் ஆடுறோம்? நல்லா இருந்துச்சு பாருங்க. ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த பற்று உடையவங்க போயிட்டாங்களா, எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கணும். ஜஸ்ட் அதே மியூசிக் தான் இங்கே இருக்கு. அங்கே இந்த ட்ரம்லாம் வச்சு அப்படிலாம் செய்வாங்க. அது ஒரு குசியா இருக்கு. அது ஒரு இது. ஆனால் வேத கலாச்சாரப்படி இந்த ஸ்ரீகோள் வாசிக்கிறவங்க மகாபுருவை நினைச்சு, சைத்தன் நிட்டானந்த குருவை நினைச்சு கருணையோட அந்த இது வாசிக்கிறப்ப அது நம்மளுக்கு அது ஒரு இது கொடுக்கு, உணர்ச்சி கொடுக்கு. என்ன இதுனா கிருஷ்ண உணர்வுன்றத புத்துணர்ச்சியை கொடுக்கு. ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லும் போது இப்படி பாடுனா என்ன நினைப்பீங்க? பகவான் நாம அப்ப நம்மளுக்குள்ள அது என்ன இருக்கும்? என்ன இருக்காது? உற்சாகம் இருக்காது. கிருஷ்ண உணர்ந்தாலே அந்த உற்சாகம் என்றது இருக்கணுமா? ஏன்னா சத்வ சுவாமிகளை சொல்லுவாங்க, அந்த பக்தி ஒன்று வந்தாலே அந்த உற்சாகம் இருக்கணும். உற்சாகம் இல்லைன்னா நம்மளோட பக்தியோட வேகம் டவுன் ஆயிடும். அப்ப அந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த இது உற்சாகம் போட்டு இந்த இசைக்கருவிகள் கர்த்தாளன்வாங்க, ஜால்ராவுன்னுவாங்க. பொருள் ஒன்று வெவ்வேறு பேர். மிருதகம், ஸ்ரீகோள்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதை வைத்து நம்ம வாசிக்கிறப்ப அந்த மகாமந்திரம் நம்மளுக்கு அது நம்மளுக்கு உணர்வு கொடுத்து அது நம்மளுடைய அறியாமையிலே கொஞ்சம் கொஞ்சமா மாற்று. அப்ப அந்த அறியாமை இருக்கிறவங்க செய்யக்கூடிய செயலும் அறிஞரும் ஒரே மாதிரி. அதாவது சக்தாஹா என்றவங்க பட்டுதல் இருக்காங்களா, அவங்க டிராமா கிட்ட அடிக்கிறாங்க வச்சுங்களா. அதுல ஒரே மாதிரி அவங்க மியூசிக் வைக்கிறாங்க. இப்போ குருவும் அடிக்கிறது இருந்துக்கும் மியூசிக் தான். ரெண்டுமே பார்த்தா என்ன சொல்லுவாங்க? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க, இசைக்கருவி. ரெண்டுமே இசைக்கருவி தான். ஆனா அவர் வாசிக்கிற இசைக்கருவிக்கும் இவர் இசைக்கருவிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? செயல் ஒன்றே, ஆனா வித்தியாசம் வெவ்வேறு. அவரு பௌதிக ரீதியான இசை பாடலோட இசை பண்ணி அவரு சந்தோஷப்படுறாரு. பக்தன் என்பவன் இந்த உலகத்தில் பற்று இல்லாதவன் பகவானோட நித்தியமான நாமத்தை, சக்தி வாய்ந்த நாமத்தை சொல்லி அவருடைய இதெல்லாம் ஈடுபடுறாங்க. இதுதான் வித்தியாசம். புரியுதல்ல? செயல் ஒன்று தானே, ஆனா வெவ்வேறு விஷயத்தை குறிக்குதல்ல. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா அர்ஜுனர்கிட்ட, அர்ஜுனா, பரதகுல தோன்றலி, நீயா இப்படி பேசுற? அப்ப அர்ஜுனரே, நீ அறியாமையில் இருக்கியா? பற்று உடையவன் தான் அறியாமையில் இருக்கிறவன். நீ அறியாமையில இருக்க அர்ஜுனா. அப்ப வித்வான் பக்தன், கிருஷ்ணரே தெரிஞ்சவன், அறிஞர், பற்று இல்லாதவனா இருக்கான். ஏன் இது கிருஷ்ணருக்கு சொல்றாரு? ஏன்னா அர்ஜுனர் போர் புரியமான்னு சொன்னாரா இல்லையா? நான் விட்டுட்டு போறேன், நான் சன்னியாசா போயிடுறேன், துறவரை மேற்கொள்றேன், நான் காட்டுக்கு போயிடுறேன் எல்லாம் சொன்னாரா இல்லையா?
உண்மையா கிருஷ்ணர் இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு, கர்மாணி. அந்த கர்மாணி வெறுமேனே நீ சத்திரி என்ற முறையில மட்டும் செய்யாத, நீ எனக்காக செய், நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக செய். உங்களே பார்க்க போனா கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைக்காக செஞ்சுட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அர்ஜுனர் என்ன நினைச்சாருன்னா, நான் செய்யறேன் இந்த வேலைய, நான் கொள்றேன், நான் என் பாட்டை முப்பாட்டை என் தாத்தா நான் கொள்றேன், என் உறவினர்களை நான் கொள்றேன், என் பங்காளி நான் கொள்றேன், என் நண்பர்களை நான் கொள்றேன் அப்படின்னு நினைச்சதுனால இங்க பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்போ அறிஞர் அதாவது அபிவம்சக அப்புறம் வித்வான், இந்த ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, அபிவம்சகனா அறியாதோர், வித்வான்னா அறிஞர். அப்ப அறியாதோருக்கும் அறிஞருக்கு என்ன வித்தியாசம்னா, அறியாதவர் எனக்கும் அதாவது அவங்களுக்கு லைஃப்ல குறிக்கோள் இருக்காது. குறிக்கோள் தான் புரியுதா? அச்சீவ் கோல் ஆஃப் லைஃப். கோல் ஆஃப் லைஃப் தமிழ் எப்படி சொல்றது? இது வாழ்க்கையின் குறிக்கோள். கோல் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் குறிக்கோள் இருக்காது. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க செயல் செய்யறப்ப மக்கள் எதை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க? நல்வழிக்கு போறதுக்கு பற்று உடையவனுடைய செயல்படுவாங்களா, இல்ல பற்று இல்லாதவங்க செயல்படுவாங்களா? நல்வழிக்கு போனா, அதாவது கிருஷ்ணனுக்கு போனா பற்று இல்லாதவனுக்கு தான் போவான். ஏன்? அவன் செய்யக்கூடிய செயல் கிருஷ்ணருக்கு திருப்திப்படுத்த தவிர தனக்கு திருப்திப்படுத்தலாம். புரியுதா உங்களுக்கு? அப்பதான் சிகிர்ஷோ வழி நடத்தும் விருப்பத்துடன் டிசைரிங் டு லீட் லோகஸ் சங்கரஹா தி பீப்பிள் இன் ஜெனரல், பொதுமக்கள். அப்ப இந்த பொதுமக்களை வழி நடத்தணும்னா யாரால முடியும்னா ஆசக்தஹா. ஆசக்தா எப்படின்னா வித்வான், பகவானையும் நித்தியத்தோட நினைச்சு இருக்கிறோம், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் கொடுப்பாங்க. சரியா? அப்ப பகவானே சொல்லியிருக்காரு சக்தஹா, அதாவது பற்று இல்லாம செயல்படு அர்ஜுனா. என்ன சொல்லியிருக்காருன்னா, யுக்த கர்ம பாலம் தியாத்வா சாந்தி அப்னோதி நஸ்திகிம் அயுக்த காமகாரேன பலே சக்தோ நிவர்த்யதி. பக்தியில் உறுதியாக உள்ள ஆத்மா எல்லா சேவைகளின் பலனையும் எனக்கே அர்ப்பணிப்பதால் பூர்ண அமைதியை அடைகிறான். ஆனால் தெய்வீகத்துடன் இணையாதவனோ தனது முயற்சியில் பலனை அனுபவிக்கும் பேராசையால் பந்தப்படுகிறான். புரியுதா? கிருஷ்ண சொல்றாரு, எவன் இந்த பற்றுதல் இருக்கானோ அவன் பகவான் கிருஷ்ண உணர்வுல இனி சேர மாட்டாங்க. அந்த தெய்வீக குணங்களை அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்க எப்பவுமே அட்டாச்சோட இருக்காங்க, எல்லாத்துலேயும் பற்றுதல். இந்த உலகம், நான் மலேசியா நாட்டுக்காரன், இந்தியாக்காரன், ஜப்பான்காரன், புரியுதுங்களா? அந்த மண் வாசனைங்க, என் ஊர் மண்ணுங்க அப்படிலாம் செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அது இல்லை, இந்த கிராமத்துலாம் போனீங்கன்னா அந்த செய்வாங்க, என் ஊர் மண்ணு, என் மண்ணு அப்படின்வாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். நான் எனக்கு அப்படி அப்பெல்லாம் அவங்க அந்த கிருஷ்ணனுக்கு வராதுன்னு அவங்க நினைப்போம், இப்படி வச்சுருப்பாங்களோ, மண்ணு வாசனை பாருங்க, என் மண்ணுங்க இதெல்லாம் பிடிச்சிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? யார் உங்க செஞ்சுருக்காங்களா? படத்தில் பார்த்துருக்கீங்களா? சரி, அது என்னன்னா, அதாவது அந்த மண்ணு அவங்களுக்கு தற்காலிங்க, அந்த மண்ணு தற்காலிகம். இப்போ இந்த நாட்டில் பிறந்திருக்காங்க, அடுத்து எந்த நாட்டில் பிறப்பாங்கன்னு தெரியாது. புரியுதுங்களா? ஒரு நாள் இந்த உலகம் அழியப்படும். இந்த உலகம் அழிப்படும். தொங்கா என்ற நாடு அழிஞ்சிச்சு தெரியுங்களா? இப்ப தொங்கா தொங்காங்கிற ஒன்றும் புரிய மாட்டேது அப்படிங்களா? தொங்கா என்ற நாடு அழிந்து விட்டது. தெரியுமா மாதாஜி? தெரியாது. சொல்றாங்க அந்த மாதிரி. அப்ப அவங்க அந்த நாட்டுக்காரங்க எங்க போயிட்டாங்க? ஹரே கிருஷ்ணன் கமெண்ட் வாங்க. ஹரே கிருஷ்ணா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகம்ங்கிறல எல்லா நாடும் சரி நிரந்தரமா? நிரந்தரம் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா சமுத்திரத்துக்குள்ளதான் இருக்கும். சமுத்திரம் கடலுக்குள்ளதான் இருக்கும்.
எங்கேயும் ஓட முடியாதுங்க. இப்போ எனக்கு மலேசியா பிடிக்கலன்னா யூஎஸ்ல போய் சிட்டிசன் அப்ளை பண்ணிட்டு நான் போயிடுவேன். Now I am US citizen now, so I am honorary Malaysian people. I don't like that. அப்படிதான் சொல்லிட்டு எங்கே போயிடுவோம்? யூஎஸ் போயிடுவோம். யூஎஸ் போயிட்டோன்னா டோட்டலாக மறந்துடுவோம். இங்கே தான் பிறந்திருப்பாங்க, கிட்டா கூலிங்களா இல்லை சுங்கப்பட்டையில் ஆளா ரொம்ப ஆளாக தான் இருக்கும், இவ்வளோ ஆளாக தான் இருக்கும். நான் யூஎஸ் பீப்பிள் ஐ honorary, I don't also know அப்படின்னு. ஏன்? அவங்களுக்கு அங்கே ஒரு அட்டாச் ஆச்சு, புரியுதுங்களா? டோட்டலாக மாறிடுவாங்க. அது சொல்லவே வேணாம், நம்ம இந்துக்காரங்க சொல்ல வேணும் மாட்டோம். சைனா கூட சைனா வருவாங்க, சைனாவாக மாறிடுவாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்டா ப்ரோ? அப்போ வந்து இந்த உலகம் தற்காலிகம், ஏன்னா காலை வருஷம் சொல்லிட்டார்ல கிருஷ்ணர். ஆனால் இந்த உலகத்தோட பற்று கொண்டு செய்வனும் பற்று இல்லாத செய்வனுக்கும் வித்தியாசம் இருக்கு. பற்று உடையவன் செய்கிறவன் இந்த உலகத்தோட பந்தப்பட்டு ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற விஷயத்துல விழுந்தவன், சரியா? ஆனா பற்று இல்லாதவன் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோயிலிருந்து விடுவிக்கிறான். ஏன் விடுவிக்கிறான்னா அவன் பாவ செயலிருந்து விடுபடுறான். அதாவது வித்யா என்ன பண்ணுவான்னா மது மாது சூது மாமிசு. மதுன்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் புலப்படும் விஷயம் என்னன்னா ஆல்கோஹால் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இல்லை, தேத்தனி, தேத்தனி தெரியுமா? தேநீர்வாங்க, இது உள்ள தேத்தனி, கோபி, காஃபி, கோபி ஓ எல்லாமே சேம் தான். கோபி ஓவா டீகோவா எல்லாமே சேம் தான், சமம். அப்புறம் சாக்லேட், what? Caffeine. Caffeine is chocolate. Are you like to eat chocolate? What brand Mataji? Cadbury. Very nice, so sweet. Right? Cadbury. Kit Kat சாப்பிட மாட்டீங்க? Kit Kat பிடிக்கும். Very good. மாதாஜிக்கு Kit Kat Cadbury பிடிக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணோட சாப்பிட மாட்டாங்க மாதாஜி. ஏன்னா கெஃபின். இல்லைங்க என்ன சாப்பிட்றாங்களே, என்ன சாப்பிட்றாங்களே, எல்லாமே சாப்பிட்றாங்களே, எல்லாம் சாப்பிட்றாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பக்தி பாதிக்கு அது பாதிக்கப்படுது. அது தடை முட்டுக்கட்டையாக இருக்க. இப்போ நீங்கள் பக்தியில் போயிட்டு இருக்கீங்க, டமாரும் ஒரு மரம் வந்துருச்சு, அந்த இந்த இந்த பாதிக்கு அந்த பாதிக்கு போக முடியுமா? போக முடியும். அப்போ அந்த எடுக்கணும். அப்படின்னா நீங்கள் முதல் விடணும். அது சொல்கிறேன். அப்புறம் வந்து அந்த மாதிரி இருக்குது, கோபி சாக்லேட் இதெல்லாம் விட்டுருவாங்க. அப்புறம் மது மாது தகாத உணவு இதை வச்சுக்கூடாது. ஆண் பெண் பெண் ஆண், அது பார்த்துக்கணும். அப்புறம் அது மாது சூது, கேம்லிங் எப்படின்னா நம்ம எல்லாம் நினைப்போம் மகத்தாவா ப்ரோ, மகத்தா மேலே கீழே கீழே மேலே போடு, ஜோக்கரு வந்துருச்சு, காலி எடுத்துக்குவோம். இப்படிலாம் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்மூர் திருமாவளி எக்கோ நம்மூர் லோக்கலில், அதாவது மெக்னம், டாமாச்சாய், போட்டோ இதெல்லாம் இருக்குல்ல, இதுவும் சூது. அப்புறம் லோக்கிரி, அப்புறம் 20 காசு போட்டு ட்ரக்கு நிறுத்துருவாங்களா, எல்லாத்தையும் நம்ம வந்து சூதாக தான் பார்க்குறோம். அப்புறம் பெட்டு கட்டுறது, நான் பரிச்சில் 100 எடுத்துட்டேன், நான் 100 எடுத்துட்டா நீங்கள் 200 கட்டணும், ஒரு 5 தரணும் எனக்கு. நீ தோத்துட்டியா, நீ தோத்துனா எனக்கு 2 தரணும், இல்லை எனக்கு ஒரு குச்சி வச்சு தரணும், பஞ்சு முட்டை வாங்கி தரணும். இப்படிலாம் பெட்டு கட்டுறோமே சூது, புரியுதுங்களா? ஸோ மது மாது சூது மாமிசுனால தெரிந்தன. அனைத்து விதமான இறைச்சி வகைகள், மீன் வகைகள், முட்டை வகைகள் எல்லாமே ஆபத்து உண்டாகுது. அப்போ இதெல்லாம் தவிர்த்தவன் அறிஞர். அறியாமை தான் போய் சாப்பிடுவாங்க, அறிஞர் சாப்பிட மாட்டான், புரியுதுங்களா? அப்புறம் அதே மாதிரி கிரகஸ்த வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க இருக்காங்களா, கிரகஸ்தா கிரகமேதி. கிரகஸ்தானா கிருஷ்ணரை சென்ட்ரல வச்சு வாழ்வான். கிரகஸ்தானா என்னது? கிருஷ்ணரை சென்ட்ரல் நடுவில் வச்சு வாழ்றவன். கிரகமேதினா கிரகஸ்தனா கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையை வாழ்றவங்க, ஃபேமிலி.
சரியா? நம்ம இதுல வர்ணாசிரமல நான்கு வர்ணங்கள், 4 ஆசிரமம் இருக்கு. சரிங்களா? நாங்க 4 வர்ணங்கள் என்னது சொல்லுங்க பிரபு? பிராமணன், சத்திரியன், வைசிய, சூத்திரன். அது வர்ணம். ஆசிரமம்னா பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. ஸோ இந்த பிரம்மச்சாரி முடிஞ்சு இந்த வானப்பிரஸ்தா இருக்கு, அவங்களுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட விஷயம் என்னன்னா கல்யாணம், திருமணம், மேரேஜ். சரியா? அப்ப கிரகஸ்தா கிரகமேதி. ஸோ கிரகஸ்தா வித்யான் இருக்கணும், ஆசக்தாக வாழணும். அதான் கிரகஸ்தான்னு சொல்லுவாங்க. சக்தா அபிபம்சவா இருந்தா, பற்று உள்ளதனாவும் அறியாமல் இருந்தா அவன் கிரகமேதி. கிரகமேதி கிருஷ்ணர் சென்டர்ல வர மாட்டான். என்ன நினைப்பாங்க? நான் உழைக்கிறதுனாலதான் இந்த குடும்பம் ஓடுது, நான் தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறேன், நான் தான் இந்த குடும்பத்தை நான் தான் தலைசிருந்து வாழ்றேன் அப்படின்னு நினைச்சிருந்தா கிரகமேதி. கிரகஸ்தானா சென்ட்ரல், கிருஷ்ணா நான் வேலைக்கு வரேன், இந்த குடும்பத்தை அனைத்தையும் உன் பொறுப்புல விடுறேன், நீங்களும் என்னையும் சேர்த்து இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் வழி நடத்தணும். ஏன்னா நானும் இந்த உலகம் இந்த இதுல இருந்து பொறுப்பா இருந்தது, நீ தான் என்னுடைய எஜமான், நான் சேவகன், நீ வழி நடத்துறப்ப இந்த குடும்பம் சரியா அழகா வரும். இப்படி வேண்டுதலோட ஆரம்பிப்பான் கிரகஸ்தான். கிரகமதி எப்படி இல்லை, போவாங்க வருவாங்க, உழைப்பாங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க தூங்குவாங்க. அப்புறம் காலையில் எழுந்தோடனே மனைவி சொல்லுவாங்க, பிள்ளைக்கு இது வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், வாங்கிட்டு வரப்படி வந்துருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, கழுதை இல்லை சொல்லிதான் ஆகணும். கிரகமேதியோட வாழ்க்கை முறையை சொல்லிதான் ஆகணும். கிரகமேதியோட கழுதை, நாய், வேற என்னது, பன்றி என்ற மிருகங்கள் வாழ்க்கை போல வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணு அறியாமையில வாழ்றாங்க, ஒண்ணு வந்து பட்டுதோடு இருவாங்க. இந்த கிரகஸ்தா இருக்காங்களே, தன்னுடைய பிறந்திருக்க இந்த பிள்ளைய கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு போய் கூட்டு திரும்பி அனுப்பணும். இல்லனா you come back to return. ஓ பிள்ளை நீ பொறுப்பு, காரணம் நீ தான் பிள்ளை வந்ததுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்லை ஜப்பாக்காரனா வந்தது காரணம் யாரு? நான் பொறுப்பு எடுத்து கொண்டு போகணும், இல்லை என்றால் திரும்பி வரணும். அப்ப கிரகஸ்தா கிரகமேதி இந்த 2 பேருக்கும், கிரகஸ்தா வந்து திருமணம் ஆகிட்டோட அவருக்கு வந்து தன் மனைவி செய்யக்கூடிய 50 விழுக்காடு பாவங்கள் வந்து சேரும். கிரகஸ்தா நீங்க சரியா இருந்தாலும் அவங்க செய்யக்கூடாது. அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய பக்தியோட 50 விழுக்காடு அங்க போயிடும். ஸோ கலைமுறை மாதாஜி பிரபு நல்லா ஸ்டெடியா திடமா உற்சாகத்தோட கிருஷ்ணனோட இருக்கிறவங்களுக்கு கட்டுற மாதாஜி இஸ் வெரி பர்ஃபெக்ட் சக்சஸ்ஃபுல் இன் கிருஷ்ணா கான்சன்ஸ். இல்லைனாக்கா 2 பேரும் காலி, வாழ்க்கை என்னவாகும், பார்ப்பதற்கு வெளியே சரி நோக்கலா தான் தோணும், ஆனா அவங்களுடைய பக்தி வாழ்வை பாதிக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் கிரகஸ்தா வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். விளையாட்டு தருமா பொம்மை மாரி இல்லை, 2 இல்ல இப்போ 2 இல்லை பொம்மை நிறைய இருக்குல்ல, அது மாதிரி வாங்கி வச்சுட்டு இந்த பொம்மை கிடுக்கிட்டு இந்த பொம்மை கிடுக்கிட்டு இதுதான் கல்யாணம். அப்படி இல்லை, வெரி வெரி சீரியஸ். ஸ்ரீமத் கௌதம் சுவாமி மகாராஜ் பார்ட் 1 பார்ட் 2 எழுதியிருக்காரு. புத்தகம் பேர் என்ன? வேடிக் மேரேஜ், கல்ச்சர், வேடிக் கல்ச்சர் கலாச்சாரம் இருக்குது. வேடிக் மேரேஜ் பார்ட் 1 பார்ட் 2 அது சொல்வார். உனக்கு தகுதி இருந்தால் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். அப்ப எல்லாரும் கேட்பீங்க, தகுதின்னு என்ன பிரபு? வாட் தகுதி? தகுதினா இப்ப என்னைய கேட்பீங்க, பிரபு டிகிரி படிச்சிருக்காரு, 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஒரு கார் வச்சிருக்காரு, ஒரு வச்சிருக்காரு, நல்லா பார்த்துக்கணும். திஸ் இஸ் நாட் குவாலிஃபைட், திஸ் இஸ் மெட்டீரியல், இது பௌதிகம்.
எல்லாரும் இப்ப அப்படி குட்டிக்கால அழிச்சு உருண்டு பிரண்டி லைஃப் ஓட்டிடுறாங்க. பட் இந்த பக்தியோட இது இருக்குல்ல, கிருஷ்ணனோட இருக்குல்ல, சரியா கொண்டு வர்றதுக்கு தகுதி உடையவனா இருக்கணும். உனக்கு கிடைக்கக்கூடிய மனைவியை கிருஷ்ணனுக்கு சரியா கொண்டு வரணும். ஏன்னா நீ தலைவன். எதுக்கு? அவங்க கிருஷ்ணனுக்கு கொண்டு வர்றதுக்கு. நீ சரியா இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகும்? டவுன் ஆயிடும். அப்போ கரெக்டாக கைட்டு உனக்கு பிறக்க குழந்தையை கிருஷ்ணனுக்கு கொண்டு வரணும். இல்லையா? யூ ஆல்சோ ரைட், கிரகமேதி தான், கிரகஸ்தா இல்லை. ஏனென்றால் நீ பிறந்த குழந்தையை நீ சரியா பக்தி கொண்டு போகலனாக்கா அந்த ஒரு காரணத்துக்கு அவன் திரும்பி வரணும். இட்ஸ் வெரி சீரியஸ். அப்போ பரங்குருதீபா இருக்கட்டும், சில குடும்பதாக இருக்கட்டும், உன்னால கிரகஸ்தனா இருந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா யூ கேன் மேரி. If you cannot, don't marry. Like brahmachari is like everything. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இப்போ வந்து யாரையும் இப்போ கொண்டு போயிட்டு இப்போ இந்த அடியன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் குரூப் வந்துட்டாரா, பிரபு யூ ஸ்டில் அன்டில் டாய் பிரம்மச்சாரி, நோ, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நோ, நம்மளோட உரிமை இல்லை. ஒவ்வொரு இதயத்திலும் யார் இருக்கிறார்? பரமாத்மா சைத்திய குருவா உள்ள இருக்காரு. எல்லா பிரபு தான் பிரம்மச்சாரி தான் பிரபு. நாஸ்திக பிரம்மச்சாரி பிரபு கண்ணனை கூட பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அப்படி தெரியாது. சொல்லுங்க பிரபு. மாதாஜி, நோ, சீட்டிங் சார், ஏமாத்துட்டு வரணும் முன்னாடி. அதனால உள்ள வெளியே தோற்றத்துல நீ ஏமாத்தலாம், உள்ளுக்குள்ள நீ சரியில்லைன்னா கிருஷ்ணர் அவர் வேலையை அவர் செய்துவார். அப்படின்னா உங்களுக்கு ஆசை இருந்தா திருமண வாழ்க்கைக்கு போகும். வேணும்கின்றி அதை யாரையும் பாஸ் பண்ண முடியாது. நான் சொல்ல ஜெய கிருஷ்ணா பிரபு அன்டில் டால் பிரம்மச்சாரி பிரபு டோன்ட் மேரி. யாருக்கும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன் வாழ்க்கையை அவங்க பிரம்மச்சாரி இருந்தால் அவங்க லைஃப் அப்படி, கிரகத்தில் இருந்தால் அவங்க லைஃப் அப்படி ஓடுவாங்க. ஈஸி கிருஷ்ணா ப்ரோசஸ்ல யாரையும் நீங்கள் போய் பாஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த சிஸ்டமேட்டிக் இருக்கு. கிரகத்தில் வானப்பிரஸ்தா வந்து அப்போ வானப்பிரஸ்த சன்னியாசி இதெல்லாம் ரெகுலராக செஞ்சால் ஒரு லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மாட்டிக்கணும். அப்ப பற்று உடையவன் கடைசி வரைக்கும் கிருஷ்ணருக்கு வராம, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஸ்ரீல பிரபுபாதா பார்த்தீங்கன்னா அவர் அந்த வயசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ 70 வயசு 72 வயசு என்ன பண்ணுவாங்க, பேரபத்தியோட வாடா பேரடி வாடா இந்த தாத்தா உட்கார அவ்வளோ செய்வாங்க. அவர் என்ன பண்ணாரு கிருஷ்ணனோட பரப்பதற்காக எங்க போனாரு? மேற்கத்திய நாட்டுக்கு போனார். அவர் போனதுனால தான் நான் இங்க பேசுறேன். நான் வந்திருக்க மாட்டேன். நீங்களும் வந்திருப்பீங்களா? எல்லாம் வந்திருப்பீங்களா? இல்லை. அவரு அந்த வர்ணாசிரம சந்திரத்தை சரியா பின்பற்றி கிருஷ்ண உணர்வுல செயல்படுத்தினாரு. கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, இந்த இதுல நான் வெளியாகி நான் போனேன். அவரு அங்க போனதுனாலதான் இந்த உலகமே இதா இருக்கு. எங்கெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள் ஹரிநாமத்தை ஜபிக்கிறாங்களோ, ஹரிநாமத்தை சொல்றாங்களோ, அங்கெல்லாம் பாதிப்புகள் இல்லை. எங்கெல்லாம் கிருஷ்ண நாமம் இல்ல, ஹரிநாம சங்கீர்த்தனம் நடக்கல, பாகவதம் ஹரிகதா பாகவதம் இல்ல, இது உபதேசம் இல்ல, சாது சங்கம் இல்ல, சாதுக்கள் படல, எதுவுமே பாதங்களை படல, அங்கெல்லாம் அபாயம். ஏன்? பகவான நாமத்தை உச்சரிப்ப அவருடைய சக்தி அங்க இருக்கு. பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் வேறுபாடா, வித்தியாசமா? இல்ல. அவரோட நாம உச்சரிப்ப இந்த கலியுகம் நன்றாக செயல்படும். இல்லைனாக்கா போக மோசமா இருக்கும். புரியுதுங்களா? ஸ்ரீல பிரபுபாதா மேற்கத்திய நாடுக்கு போனாரு. இதே நானா இருந்தா மேற்கத்திய நாடுல நான் வேட்டி சட்டெல்லாம் போட்டு போறேன்னு வச்சுக்கலாம், அதாவது கிருஷ்ணோட திடமா இல்லை. மேற்கத்திய நாடு போனாக்கா அவங்க இதுல நான் பின்பற்றிடுவேன். ஒருத்தர் வந்து சொன்னாரு சில பிரபுபாதா கிட்ட, சில பிரபுபாதா இந்த மாதிரி வேட்டி சட்டெல்லாம் போட்டு நீங்க இங்க பண்ணாதீங்க, கோட்டு சுட்டு போட்டுக்குங்க, அப்பதான் உங்களை பின்பற்றுவாங்க. இது நான் கோட்டு சுட்டு போடணுமா? கோட்டு சுட்டு போட்டவங்களாம் வேட்டி சட்டை போட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சில பேர் உறுதி எடுத்து எல்லாத்தையும் மாத்தினாரு. ஏன்? அந்த துடம் இருக்கு. அவருக்கு வந்து அந்த ஊருக்கு போயிட்டோம்னா அந்த உலகத்து அந்த ஊரோட அட்டாச்மெண்ட் இல்லை, பற்றுது எல்லாம் போச்சு. அவருக்கு வந்து அந்த இடத்துல இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இவ்வளோ மாறிடுவோம். கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவன் அவர் திருப்தி அவரோட இதுக்கு தான் செய்யும் தவிர
நான் வேற எதுக்கும் செய்ய மாட்டேன். அவர் வந்து அவருக்கு இந்த மாதிரி உபயாசம் கொடுக்குறப்ப நிறைய கார் வந்துச்சுங்க, லெக்ஸரி கார், ஆடம்பர வாகனம் நிறைய கிடைச்சிச்சு அவருக்கு. ஆடம்பர வாகனம் புரியுது வந்துச்சு. இப்போ இருக்கிற பிஎம்டபிள்யூ இருக்கட்டும், அவுடியா இருக்கட்டும், மெர்சிடிஸா இருக்கட்டும், வேற என்ன விளவு கார் இருக்கட்டும், எனக்கு சொல்ல தெரியல, ஃபெராரியா இருக்கட்டும், புக்காத்தியா இருக்கட்டும், அப்புறம் பென்ட்லியா இருக்கட்டும், அப்புறம் என்ன இருக்கு வேற மாதிரி தெரியும் சொல்றேன். கவுனிஷன் கார் பத்தி தெரியும். மஸ்டா இங்க இருக்கு போல, இல்ல நம்ம இன்னும் வித்தியாசமா எதிர்பார்த்தேன். சரி, இந்த மாதிரி பொறுத்தல் சாகாவா அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமேங்க. தெரியாத பேர் சொன்னா அவங்க இருப்பாங்க, அதை தட்டி பார்ப்பாங்க. கார் சொன்னா என்ன காராவா. சரி, இந்த மாதிரி காருங்கெல்லாம் வந்து கிடைச்சாலும் அவர் அந்த கார் அனுபவிக்கணும்னு நினைச்சாரா? என்ன பண்ணாரு? சரி, இந்த கார் கிடைச்சிருக்கேன், இந்த வாகனம் வச்சு நான் கிருஷ்ணவருக்கு இங்கே போய் நான் பிரச்சாரம் பண்ணணும். சரி, இந்த கார் கிடைச்சிருக்கா, என்ன கார் கூட பார்க்கல அவரு. சமத்துல வந்து சாதாரண கார்ல கூட இருவாரு, சமத்துல விளவு கார்ல இருவாரு. சரி, இந்த கார்ல நாங்க போய் சேரலாம்ல, நல்லபடி சேரலாம்ல, கிருஷ்ணவர் பரப்பலாம், ஓகே வண்டி எடுப்போ. அப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் வந்து அவர் பிரச்சாரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வாட்ச் கதை தெரியுதா எல்லாத்துக்கும். வாட்ச், கை கடிகாரம், நோபல் கடிகாரம் வந்துச்சு, போட்டுக்கிட்டாரு. இங்கே ஒன்று போட்டுக்கிட்டாரு. இங்கே ரெண்டு நம்மளே பார்க்கறது வந்து ரெண்டா இருக்கு. அது ஊரில் வந்து இன்னும் கட்டுவாங்களா ரக்கி, என்னது ராக்கி கயிறு கட்டுற மாரி அங்கங்கே கட்டிக்கிட்டாருங்க கடிகாரத்தை. கட்டிக்கிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து ஃபேமஸ் ஆனது ஒரு கடிகாரம் பிராண்டு ரோலெக்ஸ் கோல்டு கலர். ஒரே கையில் ரெண்டு இருக்கும். நானும் தான் பண்ணிப்பேன், வந்துருக்கு சொல்லு. ஏன் கோல்டு கிடைச்சிருக்கு உருவமா பிரபு பார்த்துட்டு அது எங்க வச்சுன்னு தெரியல பிரபு. ஒருத்தர் கேட்கற, விஜயகிருஷ்ணன் கேட்கற, குடும்ப பார்க்கணும், எங்கேயோ வச்ச காணும் பிரபு, காணா போச்சா பிரபு. ஆமா, எங்கேயோ போச்சு. எஸ், சில குரு அப்படி இல்லை, வந்துக்கிட்டே இருக்காங்க, குரூப் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, பக்தரெல்லாம் வந்துருக்காங்க, கட்டுறாரு கொடுக்குறாரு. அப்புறம் இல்லை கொடுத்துட்டாரு. அவர் வந்து பிரபு கோவிந்தா பிரபு, மதுசூன பிரபு உங்ககிட்ட கொடுத்தது தானே எடுங்க, அப்படி எதுவுமே கேட்கல. சில குருபாதமும் உண்மையா பார்க்கணும், அவர் தான் உலக சுற்ற வாலிபம்னு சொல்லணும். உலக சுற்ற இப்போ இதான் வச்சுக்கலாம், என்கிட்ட பணம் நிறைய வச்சுக்கலாம், நான் என்ன பண்ணுவேன், ஏசியாவோ மாஸ்லோ டிக்கெட் புக் பண்ணி எங்கெங்கே போவேன், ஃப்ரான்ஸ் போவேன். ஏன்னா ஃப்ரான்ஸ் நல்லா இருக்குல்ல, ஃப்ரான்ஸ் அந்த ரொட்டி அந்த இது, அப்போ அதுக்குள்ள அழகாக இருப்பாங்க எல்லாம், வெள்ளைக்காரங்களாம் சும்மா வெள்ளையே இருப்பாங்க. பெல்ஜியம் போவேன், சுவிட்சர்லாந்து போவேன், ஆஸ்திரேலியா, இங்கே நடக்கும் எல்லாத்துக்கும் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து கேட்பேன். எங்கே போடுவியா எங்க சாப்பிட்டுக்க, அது நாட்டு நல்லா இருக்கும். இங்கே வந்து எப்படி செண்டை வந்தாமி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி அது அவங்க ஊர்லேயே சாதாரண சாப்பாடு, ஆனால் அது சாப்பிட்டு கேட்போம். நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க ஃபேமஸ் பட் சின்ன கொடுப்பாரா அவரும் ஏற்படி ஏறினாரா இல்லையா, உலகத்தை சுத்தினாரு. பட் அவர் வந்து நான் இந்த ஊருக்கு போனேன் வெரி நைஸ். அடுத்த ஊர் எங்கேவா, ஜப்பானா, அடுத்த ஊர் எங்கப்பா, சுவிட்சர்லாண்டா, அமெரிக்காவா, கனடாவா, எல்லா ஊருக்கு போய் நான் பிரச்சாரம் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே போனோம். தூக்கமின்றி, சரியான தூக்கமின்றி, தூக்கம் பற்றாக்குறையின்றி அவரோட கிருஷ்ணோட திற பண்ணேன். ஏன் தூக்கம் இல்லைன்னா சயின்ஸ் படி டாக்டர்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு more than 8 hours நீங்கள் வந்து தூங்கணும், இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். யார்? டாக்டர் சொல்லுவாரா இல்லையா? 8 hours 6 hours நல்லா தூங்கணும், ஹெல்த்தி ஃபுட் எடுங்க, வெஜிடபிள் மோட்டிங் வெஜிடபிள் ப்ரோட்டீன் எல்லாம் எடுத்துக்கங்க, நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. சில குடும்பம் அதெல்லாம் செய்யலை. ஏன்? இந்த உடலோட அவருக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. இந்த உடல கெட்டு போயிடும், இந்த உடல்ல இருந்து வீணா போயிடும். கிருஷ்ண உடல்ல நான் எவ்வளவு தூரம் நான் செஞ்சுட்டேன். ராத்திரி தூங்குறப்பெல்லாம் வந்து எல்லாம் தூங்க பார்ப்போம், ஜப்பெல்லாம் முடிச்சுட்டு பிறகு
ஆனால் அவர் என்ன பண்ணுவார், முடிச்சுட்டா ரெக்கார்டர் எங்கே இருக்கும், இங்கே எழுதுவார். ஓகே, எழுதிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுவேலை 1 hour 2 hour 3 hour அடுத்து. ஓகே, காலை மங்களா அப்புறம் போயிட்டே இருக்கும் வார்த்தை. புரியுதுங்களா? அப்ப பற்று உடையவனும் பற்று இல்லாதவனும் தூங்குறான், உறங்குகிறான், சாப்பிடுகிறான், எல்லா சகலமும் செய்யறாங்க. ஆனா வித்தியாசம் இருக்கா இல்லையா? கிருஷ்ணர் சொல்றாரு, பாரதா நீ அசக்தவா இருக்கியா, சக்தவா இருக்கியா? அப்ப நீ அறியாமையில் இருக்கியா பாரதா? குந்தியின் மகனே, நீ அறியாமையில் இருக்கியா? இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்கு, நீயா அப்படி இருக்க? கிருஷ்ணர் கிண்டலா சொல்ற, படிக்கிற, நீயா அப்படி இருக்க அர்ஜுனா? அறியாமை, நீயா பற்றுதல் இருக்க? அப்ப நீ ஒரு நல்ல பொது மக்களுக்கு உதாரணமா இருக்கணும்னாக்கா பற்றுதல் இன்றி அறிஞரா இருக்கணும். அப்பதான் அது பொதுமக்களுக்கு போய் சேரும், ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும். இல்லைன்னா வழிகாட்டி இருக்காது. யார் சொல்றா? கிருஷ்ணர் சொல்ற. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்புறம் ஆசக்தா கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. என்னன்னா, அதுக்கு இந்த முதிய ஸ்லோகம் தான் சொல்றாரு. யஷ் இந்திரியாணி மனுஷா நியம் யா பாரதே அர்ஜுனா கர்மேந்திரியே கர்மயோகம் அசக்த ஷா விசிஷ்டதே. அதே சமயத்தில் செயலாற்றும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்ம யோகத்தில் கிருஷ்ணோடவில் செயல்படும் நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவன் ஆவான். பற்று இல்லாம நீ கடமை செய்ய, இதுதான் மனிதனுடைய நேர்மையான மனிதன் மிக உயர்ந்தவன் ஆவான். கிருஷ்ணன் சொல்றாரு. அப்புறம் தஸ்மத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சாரா அசக்தோ அச்சாரம் கர்ம பரம் அப்னோத்தி புருஷன். எனவே செயலியின் பலங்களை பற்றதில் கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவாயாக. பற்றின்றி செயலாற்றுவதால் ஒரு பரத்தை அடைகிறான். பரத்தை அடைகிறான்னா என்ன அர்த்தம்? பகவானுடைய அடையும், பகவானுடைய உன்னதமான இடம், நிரந்தரமான இடம். அங்க மின்சாரமோ, கரண்டு, டிஎன்பி, சடா, வேற என்ன இருக்கு? அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த குப்பை காசு போவாங்க, என்னது எம்பிகேவா? இடம் வந்து இல்லை, இது எம்பிகே சொல்லுவாங்க. எம்பிகேவா? பட்டர் அது கட்டுறது, குப்பை காசு, தண்ணி காசு, கரண்ட் காசு, இதெல்லாம் கட்டுவாங்களா? அது மதியம் கட்டுவாங்களா? என்ன கிருஷ்ணன் சொல்லுவாரா? பேமெண்ட்னா அது எந்த பேமெண்ட் கட்டுறீங்க கட்டிட்டு வந்துருங்க, ஒரு வீட்டில் எடுத்து கொடுத்துருங்க, கொஞ்சம் கலந்து வச்சுருங்க. அப்படியா வாழ்க்கை? நோ, மதிச்சு பயப்படாதீங்க, நோங்க தான் பேசுகிறேன். அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம போனோம்னாக்கா இங்கே இருக்கிற அட்டாச்மெண்ட் நம்ம விடணும், பட்டுதல் விடணும். சரிங்களா? அப்போ அந்த சரி கொடுப்போம், அட்டாச்மெண்ட் இதெல்லாம் நான் வரணும். எப்படி? அதுக்கு தான் வழி. என்ன அப்படின்னா, இதயத்தை சுத்தப்படுத்தணும். இந்த இதயம் இருக்குல்ல, உடல் சுத்தம் பண்ணுறதுக்கு சோப்பு போடுறோம், ஷாம்பு போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம், எல்லாம் செய்யும், சகலமும் செய்யும். ஆனால் இதயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஜபம் பண்ணுறோம், ஹரிநாம மந்திரத்தை சொல்லணும், மகா மந்திரத்தை சொல்லணும். அப்போ இந்த மகா மந்திரத்தை சொல்கிறப்ப, ஹரிகிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறப்ப நம்ம இதயம் சுத்தப்படுத்தினா மட்டும் போதுமா? அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்கு. என்னது? நம்மளுடைய பகவானுடைய நாமத்தை சொல்றோம், பகவானுடைய பிரசாதம் சாப்பிடணும், சாது சொங்க வைக்கணும். இந்த மாதிரி வரையில இந்த சாது சொங்க மூலியமா தான் ஸ்ட்ராங் ஆஃப் பாட், அதாவது ஸ்ரீமத் கௌதம சுவாமி மகாராஜ் ஒரு புத்தகம் வச்சிருக்காரு. அந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டு என்ன பக்தி யோகா, இந்த போர்டு இருக்குல்ல, படகு, இந்த படகு இங்கிட்டும் அடிக்காம அங்கிட்டும் அடிச்சு ஓடாம ஒரே இடத்துல இருக்குன்னா நங்கூரம் தேவை. நங்கூரம். இந்த நங்கூரம் எங்க கிடைக்குதுன்னா சாது சங்கம். இந்த சாது சங்கத்துல இல்லாதவங்க, அசோசியேஷன் சரியா இல்ல, பக்தருடைய இந்த பகவானுடைய நாமம், லீலை, குணாதிசயம், ஹரிகத பாவத்தை கேட்கல, எங்க கிடைக்கிறதுலாம் இது இல்லைன்னா பக்தி படகு எப்படி ஓடும்? இந்த காத்தடிச்சா அங்க ஓடும், இங்க காத்தடிச்சா இங்க ஓடும், இங்க ஓடும், மாட்டிக்கும்.
அப்போ ஓடாம இருக்கணும்னா சாது சங்கம் அதுக்கு ஒரு வழி. சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு காலத்தில் செஞ்சாரா இல்லையா? சாது சங்கம் வச்சாரா இல்லையா? எஸ். எதர்வைஸ் முடியாது. யாரும் தனிமையில் பக்தி யோகத்தை பயிர முடியாது. அதாவது எப்படின்னா, நான் யாருடையுமே சொல்றேன், யாரும் சாமி வச்சுக்க ஹரே கிருஷ்ணா ஹரே யாரும் வராதிங்க, யாரும் போன் அடிக்காதீங்க, யாரும் பேசாதீங்க, நான் தனியாக வகுதி படிச்சுக்கிறேன், யாரும் மாயா அடிச்சு தூக்கிடும். மாயா யார் மாத்தேங்க? லட்சுமி மாத்தேங்க. ஹூஸ் மாயா? தெருல மாத்தேஜா, தெருல தூக்குவா. மாயா யார்? மாயா துர்கா, துர்கா தேவி கிருஷ்ணனுடைய சேவையில் இருக்கிறவங்க. ஸோ யார் யாரெல்லாம் சரியான சாது சங்கோடு இல்லையோ மாயா அடிச்சு கொண்டு வருவாங்க. மாயா அடிச்சு கொண்டு வருவாங்க. அடிச்சு அவங்க வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க. எப்படின்னாக்கா, இந்த பௌதிக உலகத்தோட ஒட்ட வச்சிருவாங்க. இந்த உலகத்தோட நீயும் மாட்டிக்கிட்டு நாய் கழுத பூனை அப்படி இப்படி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு நானும் சாப்பிடுவேன் நீங்க சாப்பிடு என்ன ஆகும்னா, மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வாழ்க்கையை மனித உடல் கிடைச்சிருக்குல்ல, அது கீழ் நோக்கி போகும். மனித உடல் என்பது தற்காலிகம்னாலும் உயிர்வான சிந்தனை கிருஷ்ண உணர்வை கற்றுக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய இந்த மனித உடல் தான் இருக்கு. இந்த மனித உடல் தான் கிடைக்கும். விற்ற உடலை கிடைக்கல, கண்டில் கிடைக்கல, மரத்தில் கிடைக்கல, செடி கொடிக்கு கிடைக்கல, பறவைக்கு கிடைக்கல, புலிக்கு கிடைக்கல, குதிரைக்கு கிடைக்கல, யானைக்கு கிடைக்கல. எந்த மிருகங்களுக்கோ பட்சிகள் பறவைகளுக்கோ கிடைக்கல, கிடைக்குது. ஆனா மனுஷனுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த மனது பிரிவில் நம்ம கிடைச்சி இந்த பற்றின்றி பகவான சேவையில சொன்ன வார்த்தையை நம்ம பின்பற்றப்ப, அவரோட உயர்தரமான விஷயத்தை பின்பற்றப்ப நம்ம இந்த விஷயத்திலிருந்து தப்பிச்சுக்கிறோம். சரியா? ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க. என்ன பேர் சொன்னதானே? இங்க ரெண்டு விதமான கிருஷ்ணனுடைய சொல்லி என்ன ஒண்ணு என்ன சொன்ன? சக்தா அபிம்சோ, அப்புறம் வித்வான் அசக்தா. எஸ். சோ அறியாமையில் இருக்கிறவன் பற்று உடையவனாக இருக்கிறான், அறிஞன் பற்று இல்லாமல் இருக்கிறான். அறியாமை கருணி, பௌதிகத்தில் பந்தப்படுறவன். அறிஞன் பக்தன், கிருஷ்ண உணர்வுள்ளவன். பஸ் அவ்வளவுதான். ஸோ இரண்டு பேர் செயல் ஒரே இருந்தாலும் அது மக்களுக்கு நல்ல ஒரு வழிநடத்தல இருக்கக்கூடியது, ஆசக்தனா இருக்கக்கூடிய, வித்வானா இருக்கக்கூடிய, அறிஞனா இருக்கக்கூடிய, எனக்கும் கிருஷ்ணனுக்கும் நித்தியமான சம்மதம் இருக்கக்கூடிய அறிஞ்சி செயல்படுறவன், பற்றின்றி செயல்படுறவன், அவனுடைய வழிநடத்தல் தான் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு நல்ல ஒரு மங்களத்தின் சுபட்சியம் தரும். அதாவது அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகும். அதை சொல்லுவோம். புரியுதா? பகவான் ஏற்கனவே சொல்லிட்டார் 2வது அத்தியாயத்திலே, கர்மாணி ஏவதிகராஸ்தி மா பாலேஷு கடாச்சன மா கர்ம பால ஏகுபு மதே சங்கு அஷ்டு கர்மணி. உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை. உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே. கடமை செய்யாமல் இருக்க ஒருபோதும் கொள்ளாது. அதாவது ஒரு கதை இருக்கு, சொல்ல என்ன கதைனா, ஒரு கிராமத்துல ஒரு சிறந்த பக்தர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த பக்தருடைய விஷயத்தை கேட்டு பணக்காரர் என்ன சொல்லுவாங்க, பணக்காரங்கள ஜமீன்தார் கேள்விப்பட்டீங்களா? இப்ப படத்தெல்லாம் வந்திருக்கா ஜமீன்தார்லாம். அப்ப அந்த ஜமீன்தார் பண கஷ்டோட இருந்திருப்பாங்க. அப்ப அவரு கேட்டு, என்ன அவரு நல்ல பக்தராச்சு, பாவம் குடிசையில வாழ்றாரு, உடுத்துக்கு துணி கூட இல்லாம வாழ்றாரு, நான் அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி போறாரு. இங்க அந்த ஏழை பக்தர் வீட்டுக்கு. இவரு ஜமீன்தார் அல்லவா, இப்பதான் நல்ல கார் இருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பல்லாக்கு தூக்கிட்டு போவாங்க.
தூக்கிட்டு போகிறவங்க இந்த கண்ணை கணக்கிறாங்க அது அப்படின்னு தூக்கிட்டு போவாங்க. ரைட்டா? அதை சொல்ல மாட்டாங்க வெளியே. சொன்னால் என்ன ஆகும்? வேலை போயிடும். என்னையா கணக்குறாய் சட்டையில் போட்டு மிதக்கு அப்படின்னு தண்டனை கொடுத்துருவாரு. என்ன பணக்காராச்சு அவங்களுக்குள்ள அந்த அந்த இதை சுதந்திரத்தை தவறாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு போய் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பக்தர் வழி வராரு அந்த குடிசையை விட்டு. இன்னைக்கோ நாளைக்கோ காத்தடிச்சா அவ்வளோ பேர் இருக்குது குடிசை. இன்னைக்கோ நாளைக்கோ காத்தடிச்சா அந்த குடிசையிலேருந்து வராரு. ஹரே கிருஷ்ணா, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், உங்களோட எங்கள் கருணை என்ன சொல்றாரு, எதுக்கு வாங்க, நல்ல விஷயம், எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லை எனக்கு பாவமாக இருக்குது, நான் உங்களை நான் பார்த்த ரொம்ப நல்ல பக்தர், வசதியெல்லாம் இருக்கீங்க, வசதி தரத்துக்காக நான் பணம் காசு பொருட்காசு நான் கொஞ்சம் 6 மணி பேர் கொடுத்துட்டு தரேன். வேண்டாங்க, போதும் அளவுக்கு கிருஷ்ணருக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, எனக்கு இதெல்லாம் தேவை இல்லைங்க, நான் சும்மா தான் கொடுக்குறேன், ஏன் வேணாங்கிறீங்க? வேண்டாம். எதுக்கு? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேனா? ஜமீன்தார் ஐயா நான் குடிசையில் வாழ்கிறேன், எனக்கு நல்லா ஒரு வீடோ ஒரு இதை கொடுன்னு கேட்டேன். இல்லை, நான் நித்தியமான சேவை செஞ்சுட்டு நல்லா தான் இருக்கேன். எதுக்கு நீங்கள் தாங்க வேணான்னு சொல்லி அந்த ஜமீன்தாரை அனுப்பி வச்சுட்டேன். இதே பற்று உடையவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க? ஜமீன்தாரு, வாயா வா, உட்காருங்கய்யா, என்ன வேணும்? வீடு எப்போ கட்டுறீங்க? எனக்கு எது தரீங்க? நகை எப்படி போடுறீங்க? வஸ்திரம் எப்படி போடுறீங்க? எல்லாம் கேட்டு ஜமீன்தார் ஐயா இவ்வளோதானா, இன்னும் வேற என்னதான் கொடுங்க. அவர் நிறைய கொடுத்து பார்த்தாரு. அது என்ன வேணும்? பசு வேணுமா? நான் ஜமீன்தார் நிறைய பசு இருந்துச்சு, எனக்கு எதுவும் வேணாங்க, இது போதும், நல்லா தான் இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்படல, நல்லா அப்படின்னு சொல்லி பொறுக்கடிச்சிட்டு இல்லை. ஏன்? அவர் பட்டு அவருக்கு தெரியும், நான் குடிசையில் இருந்தாலும் சரி, அரண்மனை இருந்தாலும் சரி, ஒரு நாள் உடல் அழிவு தான் போக தான் போகிறேன். நான் இந்த தருணத்திலே நான் கிருஷ்ணனை நான் அடையணும். சரி, புரியுதா? நம்மளும் இருக்கிற வீட்டிலே துருப்பு சுட்டார் குடிச்சிட்டு தான் இருக்கணுமா, அப்பதான் பக்தி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமான வீடை விட்டுட்டு பக்கத்துல கம்பத்துல போய் ஏதோ குடிசையை கட்டிட்டே இருக்கிறாதீங்க, அடிச்சுட்டு போயிடும். கதைக்கு நான் சொல்றேன், புரியுதுங்களா? ஓ, இப்படிதான் குடிசையில் இருந்தாங்க. நானும் பார்க்குறேன் எல்லாம் ஒரு சுதமாக இருக்கட்டும், குசிலன்னு அவராக இருக்கட்டும், எல்லாரும் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. குடிச்சிட்டு இருந்தால் நமக்கு பக்தி வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியேறாதீங்க, பிரச்சனை ஆயிடும். இருந்துக்கிட்டு பக்தி யோகத்தை பின்பற்றுங்க. சரிங்களா? இந்த கதைகளாம் சொல்றப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இருக்கிறப்பே குடிசையில் இருக்கிறப்பே நல்லா இருக்காங்களா, நம்ம தாமான வேலை இருக்கும், நல்லா இருக்கணும், நல்ல பக்தியில் இருக்கும். என்ன ஃபெசிலிட்டி இல்லை நம்மளுக்கு? இப்போ வைஃபை இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, சாது சங்கமிக்கிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். சகலமும் செஞ்சிருக்கோமா இல்லையா? மதஜி ஹைடெக்ல நம்ம இங்கே திறந்துருக்கோம் கோபால் கிருஷ்ணா சென்டர். எதுக்கு? அப்பப்போ விசிட் கோபாலஜி பார்த்து கீட் பண்ணிட்டு போவோம். லா படித்து முடிச்சுட்டானே, எனக்கு யூகேல கொஞ்சம் செட்டில் பண்ணி கொடுத்து கோபாலஜி அப்படியா மாட்டேங்குது? நோ, அது நீங்கள் அது திறமையில் அது கிடைச்சிடும், பயப்படாதீங்க. இவர்கிட்ட நான் இந்த கோபால கிருஷ்ணா சென்டருக்கு நான் வர்றதுக்கு எது காரணம்னா, நான் உனக்கு எனக்கு நித்தியத்தான உறவை நான் கற்றுக்க வரேன். பற்றுது இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த எதுவுமே இல்லாமல் நான் பக்தி யோகத்தை நான் கற்றுக்க வர இந்த இடம் கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் பிரார்த்தனை அதுதான் இருக்கும். சரிங்களா? ஓகே. சக்தா கர்மாணி அபிபம்சோ ஜதா குர்வந்தி பாரதா கூஜத் வித்வம்ஸ் ததா சக்தஸ் சிகிச்சோ லோகசங்கரம். பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் தனது கடமையை செய்வது போலவே அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். ஆனால் பற்றுதல் ஏதுமின்றி பொதுமக்கள் சரியான பாதையில் வழி நடத்துவதற்காகவே அது செய்யப்படுகிறது. ஸோ கிருஷ்ணர் சொன்ன விஷயம் என்னன்னா, பற்றுதலாவனுடைய விஷயத்தை எப்படி இருக்கு? செல்ஃப் ரிலைஸ் பர்சன், அதாவது தண்ணி உணர்ந்த ஆத்மா பற்றுதலாமலும் அறிஞராகவும் இருக்கிறான். அவருடைய விஷயம் மக்களுக்கு நல்ல வழி நடத்தக்கூடியவர். சரியா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா की जय, भगवत संगीत की जय, गोपाल कृष्णा सेंटर की जय, लोक ब्रह्मानंद देव।